ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் சென்ற 7 மாதங்கள் தேவனுடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் வல்லமையும் நம்மோடு கூட துணையாய் வந்தது. இந்த ஒரு புதிய மாதமாக 8வது மாதத்திலே பிரவேசிக்க கர்த்தராகிய தேவன் நமக்கு கிருபைகளை தந்திருக்கிறார். சென்ற மாதத்தில் ஒருவேளை பலவிதமான நஷ்டங்கள், இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம். என்றாலும் கூட இந்த புதிய மாதத்திலே புதிய துவக்கத்தை தந்த கர்த்தராகிய தேவன் புதிய நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையை தருவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. இந்த மாதத்திற்கு ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்படுகின்ற நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தையை வாசிக்கிறேன், கேளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 4வது வசனம். சங்கீதம் 37:4 இந்த வார்த்தையை சொல்கிறது. நான் அதை உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனிங்க. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். இந்த மாதத்துல ஆண்டவராகிய தேவன் தரக்கூடிய நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை, நம்முடைய இருதயத்தின் எல்லா வேண்டுதல்களை தேவன் மெய்யாகவே அனுகிரகம் செய்ய போகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான விருப்பங்கள் உண்டு, பலவிதமான தேவைகள் உண்டு, பலவிதமான வேண்டுதல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டு. சில நேரங்களில் அந்த வேண்டுதல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படாது இருக்கக்கூடிய நேரத்திலே நம்மை அறியாத ஒரு தவிப்பும் தத்தளிப்பும் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். கர்த்தர் இந்த மாசத்துல நமக்கு சொல்லக்கூடிய நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை, உன்னுடைய இருதயத்தின் எல்லா வேண்டுதல்களையும் நான் உனக்கு நிறைவாக்கி தரப்போகின்றேன். வேத புஸ்தகத்துல நல்ல ஒரு வாக்கியத்தை நாம் மெய்யாகவே வாசிக்க முடியும். கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால ஆண்டவராகிய தேவன் நாயின் என்கிற ஒரு ஊரை நோக்கி கடந்து போகக்கூடிய ஒரு நேரம். அந்த ஊர்ல அநேகம் விதமான ஜனங்கள் திரளாய் கடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய ஒரே மகனை இழக்க கொடுத்த ஒரு விதவை பெண். அந்த வாலிப பையனுடைய மரணம் அந்த பெண்ணை ரொம்ப பாதிக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்தது. அவருடைய மனசு என்ன காரியத்தை யோசிச்சிருக்கும், எதை நோக்கி அவள் விண்ணப்பம் பண்ணியிருப்பா, இல்லை ஜெபம் பண்ணிப்பா, எந்த ஒரு காரியத்தை அவள் மெய்யாகவே வேண்டிக் கொண்டிருப்பாள் அப்படின்னா, எப்படியாச்சும் என்னுடைய மகன் உயிரோடு கூட வந்துட மாட்டானா, என்னுடைய இழப்புகள் எல்லாம் மீண்டும் ஒரு முறை கர்த்தருடைய நாமத்தினாலே மெய்யாகவே ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்தின்படி சரியாகப்படாதா, இந்த ஒரு ஏக்கத்தோடு கூட அவளுடைய மனம் அநேக விதமான கஷ்டத்தோடும் அநேக விதமான கவலையோடும் கூட கடந்து போகக்கூடியதாய் விளங்கிற்று. இந்த வேண்டுதல்களை எந்த மனுஷனுடைய கண்களும் பார்க்கல. ஆனால் கர்த்தராகிய தேவன் அந்த ஊரினுடைய எல்லைக்குள்ளாக வரக்கூடிய நேரத்தில் உண்மையான மன வேண்டுதலை கண்ட கர்த்தராகிய தேவன் நேராக அந்த வாலிபனை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களை மெய்யாகவே முன்பதாக வந்து நின்று அந்த பாடை ஆண்டவராகிய தேவன் தொட்டார். சுமந்தவர்கள் நின்றார்கள். வாலிபனை கர்த்தராகிய தேவன் சொன்னார், எழுந்துருன்னு சொன்னார். அவர் உடனே எழுந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சான். இது எதுக்கு உங்களுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, பல விதமான வேண்டிக் கொள்ளக்கூடிய காரியங்களை, சில விஷயங்களை வெளியே சொல்ல நம்மளால முடியாது. அது உண்மையிலேயே நம்முடைய உள்ளத்தின் ஒரு ஏக்கமாய் காணப்படக்கூடியதாக இருக்கலாம். இதை சொன்னா மற்ற மக்கள் இந்த ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, விளங்கிக் கொள்ள மாட்டாங்க. ஒருவேளை இந்த ஒரு காரியத்தை நிமித்தமாக நம்மை ஒருவேளை அந்த ஜனங்கள் பரிகசிக்கக்கூடிய ஒரு நிலைகளின் ஊடாக கூட காணப்படலாம். ஆனால் நம்முடைய உள்ளத்தின் ஒவ்வொரு விதமான விருப்பங்களையும் ஏக்கங்களையும் அறியக்கூடிய கர்த்தர். சில விஷயங்களை நம்ம வெளியே நமக்கு அறிமுகமாக்கப்படக்கூடிய நண்பர்கிட்ட சொன்னா கூட நம்முடைய ஒவ்வொரு விதமான ஏக்கங்களின் உண்மையான ஆழங்களை அவங்களால புரிஞ்சுக்கிற முடியாது. இவைகளை எல்லாவற்றையும் புரியக்கூடிய கர்த்தர் தான் நம்மை பார்த்து சொல்லுகின்றார், உன்னுடைய இருதயத்தின் எல்லா வேண்டுதல்களையும் நான் மெய்யாகவே அருள் செய்ய போகிறேன். நம்முடைய ஒவ்வொரு விதமான தேவைகள், அநேக விதமான மக்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தேவைகள், சொல்லப்படாத பலவிதமான தேவைகள், நம்முடைய இருதயத்தில் இன்னைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் மெய்யாகவே மூடி மறைத்து வைத்திருக்கக்கூடிய பலவிதமான தேவைகள். இதை வெளியே சொன்னா ஜனங்கள் என்ன விதமான நினைவின் ஊடாக கடந்து போவாங்க, என்னை பத்தி என்ன யோசிப்பாங்க, இப்படி பலவிதமான வேண்டக்கூடிய அந்த நினைவுகளோடு கூட நம்முடைய இருதயத்திலே பலவிதமான காரியங்களை மறைச்சு வச்சிருக்கோம். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், இந்த மாதத்துல உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் என்னென்ன உண்டோ, இருதயத்தினுடைய அபேட்சைகள் என்னென்ன உண்டோ, இருதயத்தினுடைய வாஞ்சைகள் என்னென்ன உண்டோ, அவைகள் எல்லாவற்றையும் இந்த மாதத்தில் நான் உங்களுக்கு அருள் செய்ய போகிறேன். எவ்வளவு நல்ல ஒரு தேவன் என்று பாருங்கள். ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தராகிய தேவன் நமக்கு இந்த மாதம் எல்லாவற்றிலும் துணையாய் வருகிறது மட்டுமல்ல, நம்முடைய ஒவ்வொரு விருப்பங்களையும் ஒவ்வொரு வேண்டிக் கொள்ளக்கூடிய நிலைகளையும் கர்த்தராகிய தேவன் தருகிறேன் என்ற ஒரு வார்த்தையின் மூலம் பேசுகிறார். மனுஷனுடைய வேண்டுதல்கள் பலவிதமான வேண்டுதல்கள், சில வேண்டுதல்கள் தவறான வேண்டுதல்களாக கூட இருக்கலாம். ஆனால் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேண்டுதல்கள் எவைகளை கர்த்தராகிய தேவன் அங்கீகரிக்கிறார், அவைகளுக்குரிய மறு உத்தரவுகளை ஆண்டவராகிய தேவன் தரப்போகிறார். இன்னைக்கு சில முக்கியமான கருத்துக்களை உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். முதலாவது காரியமாக நம்முடைய வேண்டுதல்கள் எப்படிப்பட்டதாய் விளங்க வேண்டும் அப்படின்னு பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 40வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. மார்க் 1:40 இந்த வார்த்தையை சொல்கிறது. நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன வார்த்தையை சொல்றதுன்னு பாருங்க. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டார்.
வேண்டிக் கொள்ளக்கூடிய விஷயத்துல முதல் தகுதி என்ன இருக்கணும் அப்படின்னா ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். நான் வேண்டிக் கொள்ளக்கூடிய எல்லா விஷயத்தையும் கர்த்தராகிய தேவன் ஏற்றுக்கொள்வார். ஏன்னா அந்த நாட்கள்ல குஷ்டரோகி சுகமாக்கப்பட்டதாக இஸ்ரவேலுடைய சரித்திரத்திலே கிடையாது. குஷ்டரோகி கர்த்தர் சுகமாக்குவார், கடவுள் சுகமாக்குவார். ஆனால் எந்த விதமான மருந்து மாத்திரைகளுக்கும் கட்டுப்படுத்தப்பட முடியாத ஒரு வியாதி. அதனால தான் அந்த இஸ்ரவேல் நாட்டில் குஷ்டரோகிகளை தனியாக பாளையத்திற்கு புறம்பாக கொண்டு வைக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டம் கூட ஏற்றப்பட்டிருந்ததாக கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கலாம். இந்த குஷ்டரோகிகளை தொடுகிறது தீட்டு, அவங்களுக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்துருக்கிற தீட்டு, அவங்க கூட படுத்திருக்கிற தீட்டு, அவங்க கூட இருக்கிற தீட்டு, இப்படி என்று சொல்லி ஆண்டவராகிய தேவனுடைய வேதத்தில் பல விதமான நிலைகளும் வாசிக்க முடியும். குஷ்டரோகி சுகமாக்கப்பட்டதாக எந்த நிலைகளையும் பார்க்க முடியாது. இப்போ இந்த மனுஷன் ஆண்டவராகிய தேவனை சந்திக்கும்படிக்காக வருகின்றான். இவரை பார்க்கக்கூடிய நேரத்தில் இவர் பலவிதமான அற்புதமான காரியங்களை செய்ய ஆரம்பிக்கின்றார். அவனை அறியாத, அவனுடைய புத்திக்கு எட்டாத ஒரு நம்பிக்கை அவனுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே கடந்து வர ஆரம்பிக்கிறது. ஒருவேளை ஆண்டவராகிய தேவன் நினைச்சார்னா இந்த இயேசு கிறிஸ்து உண்மையாகவே மேசியாகவாக காணப்படக்கூடிய இந்த இயேசு கிறிஸ்து நினைக்கிறது உண்டானால் இந்த குஷ்டரோகமான பெரிய வியாதி மக்களால் அருவறுக்கப்படக்கூடிய ஒரு வியாதி, இதற்கு மருந்து மாத்திரையே கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு வியாதியை தீர்க்க அவரால் முடியும் என்று சொல்லி அவன் நம்புகின்றான். முதல் காரியம் நமக்கு தேவை நம்பிக்கை. இந்த மாசத்துல கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, என்ன காரியத்தை நீங்கள் வேண்டிக் கொள்ள ஆரம்பித்தாலும் அவைகளை கர்த்தர் நிறைவாக்குவார்னு சொல்லக்கூடிய முழு நம்பிக்கையோடு கூட கர்த்தர்கிட்ட நீங்க போய் சொல்லுங்க. ஒவ்வொரு காரியத்தையும் நிறைவாக்க அவர் இன்றைக்கும் வல்லமையிலே நிறைந்த ஒரு தேவன் என்பதை கர்த்தர் நம்மோடு கூட பேச ஆரம்பிக்கின்றார். அந்த குஷ்டரோகி தன்னுடைய வாழ்க்கையில நம்புவதற்கு இடமில்லாத சூழ்நிலைகள் காணப்பட ஆரம்பிச்சாலும் குஷ்டரோகிகள் அதனால பாளையத்துக்குள்ளே வரக்கூடாது. இந்த மாதிரி மனிதர்களுக்கு பக்கத்தில் கூட அவங்க இருக்கக்கூடாது. அல்லது இந்த குஷ்டரோகிகள் ஒருவேளை பாளையத்துக்குள்ளாக வந்துட்டாங்கன்னா பார்க்கக்கூடிய மற்ற ஜனங்கள் அவன் மேல் கல்லெறிஞ்சு கொன்றுவாங்க. இந்த மாதிரி தான் அந்த நாட்களில் ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய சட்டத்தினுடைய நிலைகளை பார்க்க முடியும். இப்போ இந்த குஷ்டரோகிக்கு வேற மார்க்கமே இல்லை. அவனுடைய வழிகளில் எந்த விதமான சுகமாக்கப்படக்கூடிய வழிமுறை ஒன்றுமே கிடையாது. என்றாலும் இவன் ஆண்டவராகிய தேவன் மேலே வைத்த நம்பிக்கையினால் அவரை பார்த்து கேட்குறான், உங்களுக்கு சித்தம்னா என்னை சுத்தமாக்க உங்களால் முடியும்னு கேட்குறான். உடனே ஆண்டவராகிய தேவன் அவனுடைய நம்பிக்கையை பார்த்து அவனுடைய வியாதியினுடைய கூறுகளை அல்ல, சூழ்நிலைகளை அல்ல, அவனுடைய நம்பிக்கையினுடைய ஆழங்களை பார்க்கக்கூடிய கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகின்றார், எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்கிற ஒரு வார்த்தையை பற்றி அவர் பேசுகிறத பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான வேண்டுதல்களையும் முழு நம்பிக்கையோடு கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள். எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லாமல் இது மாறுமா மாறாதா, சாத்தியமா சாத்தியம் இல்லையா, இதுக்குரிய வழிமுறை ஒன்றுமே இல்லையே, இதுக்குரிய காரியம் ஒன்றுமே இல்லையே, எந்த விதமான ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வசனத்தில் பார்க்குறோம், குஷ்டரோகி தன்னுடைய சூழ்நிலைகளை பார்க்கல. இது மாறுமா மாறாதான்னு சொல்லக்கூடிய அந்த நினைவோடு கூட அவன் இயேசுக்கு முன்னால் வரல. அவனுடைய ஒரே ஒரு எண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா விதமான மக்களையும் சுகப்படுத்துகிறார், கட்டாயம் என்னையும் சுகப்படுத்துவார். இத்தனை வருஷம் சுகமாக்கப்படாது இருக்கக்கூடிய ஒரு வியாதியை இயேசு கிறிஸ்து எப்படி சுகமாக்க முடியும்? நம்பாம அவருடைய மனது மெய்யாகவே காணப்படலை. அவரை முழுவதுமாய் நம்பி கர்த்தராகிய தேவனை அவன் கேட்க ஆரம்பித்த பொழுது தேவன் அவரை விடுதலையாக்கி சுகமாக்குகிறத பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மாசத்துல நீங்க செய்யக்கூடிய வேண்டுதல்கள் எல்லாம் முழு நம்பிக்கையோடு கூட செய்ய நீங்க பிரயாசப்படுங்க. ஆண்டவராகிய தேவனால் நிறைவாக்க முடியும். சூழ்நிலைகளை கடந்து நீங்க நம்புங்க. இந்த காரியம் எப்படி என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விதமான மன உளைச்சலும் அல்லது நம்பிக்கை அற்ற ஒரு தன்மையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. முழுவதுமாய் நீங்கள் நம்புகிறது உண்டானால் இந்த மாதத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ அவைகள் எல்லாவற்றையும், அது சிறியதோ பெரியதோ, அது உங்களால் எட்ட முடியாத ஒன்றாக காணப்படக்கூடியதாக இருக்கலாம், எதுவாக இருக்க ஆரம்பித்தாலும் ஆண்டவராகிய தேவன் நிச்சயமாக தம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி உங்கள் வேண்டுதல்களை இந்த மாதத்தில் அவர் நிச்சயமாய் நிறைவாக்கி தருவார். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யாக்கோபு எழுதின நிருபத்தில் 5வது அதிகாரம் 16வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யாக்கோபு 5:16 இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறீங்க நீங்க. நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாய் இருக்கிறது. ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்முடைய வாழ்க்கையை ஒரு நீதிமானான ஒரு வாழ்க்கை மாதிரி, நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான தவறுகளோடு குற்றங்களோடு கூட நம்ம வேண்டிக் கொள்கிறது உண்டானால் நம்ம செய்யக்கூடிய தவறுகளே கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய ஜெபத்தை அனுமதிக்காது. வசனத்திலே ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், என்னுடைய முகத்தை மறைக்கிறது உங்களுடைய பாவங்கள் தான்,
நான் உங்களுக்கு செவி கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். என்றாலும் கூட உங்களுக்கும் எனக்கும் பிரிவாக குறுக்கு சுவரை உருவாக்குகிற இந்த பாவம் என்கிறதை பற்றி கர்த்தர் பேசுகிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நீதிமானுக்குரிய ஒரு தன்மை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்படுகிறது உண்டானால், நீதிமான்னா வேத புஸ்தகத்தில் பல விதமான நீதிமான்களை பற்றி பார்க்கலாம். அதில் குறிப்பாக ஒரு 2 நீதிமான்களை பற்றி நான் உங்களோடு கூட சொல்லணும்னு ஆசைப்படுகிறேன். ஒரு மனிதன், லோத்து என்கின்ற மனிதன், அவன் எல்லா விதமான மக்களுடைய பாவங்கள் செய்யக்கூடிய அந்த காரியங்களை குறித்து சம்மதியாமல் அவன் வெளியே உட்கார்ந்து கொண்டு அந்த அந்த அலங்கத்தை விட்டு வெளியே வந்து உட்கார்ந்து கொண்டு அந்த தேசத்தில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு விதமான செய்திகளையும் கேட்டு தன் இருதயத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனாகிய லோத்து. இவனுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், பாவம் செய்ய அவனுக்கு மனசு இல்லை. 2வது காரியம், அந்த பாவத்தை அப்படி விட்டு போகிறதுக்கு அவனுக்கு வந்து மனசு இல்லை. அந்த பாவம் செய்யக்கூடிய மக்கள் ரட்சிக்கப்படணும் சொல்லி அவன் மனதிலே ஆண்டவராகிய தேவனை நோக்கி ஜெபிக்கும் ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நீதிமானுடைய முதல் தகுதினா என்ன? அவன் தனக்கானவைகளை மட்டுமல்ல பிறருக்கானவைகளையும் நோக்கக்கூடிய ஒரு மனிதனாக, பிறருடைய ரட்சிப்புக்காக பாடுபடக்கூடிய ஒரு மனிதனாக விளங்கக்கூடியவனுக்கு பேரு ஒரு நீதிமான். லோத்து தன்னுடைய மனதிலே குத்தப்பட்டவனாய் காணப்பட ஆரம்பிச்சான். இப்ப நம்ம செய்யக்கூடிய தப்ப நம்மகிட்ட வந்து யாராச்சும் சொன்னோம்னா நம்முடைய மனசாட்சி நம்ம வந்து குத்தும். ஆனா இப்ப லோத்து யாரோ செய்த தவறுக்காக தன்னுடைய மனதிலே குத்தப்படக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவர்களுடைய பாரத்தை தன் பாரத்தை போல ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது உண்டானால், தேவ பார்வையில் நீங்களும் நானும் நீதிமானாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நீதிமானுக்குரிய முதல் தகுதி என்ன அப்படின்னு பார்த்தா, மற்றவங்களுடைய பாரத்தை என்னுடைய பாரமாக நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை. மற்றவங்க கஷ்டப்படும் போது நான் பார்த்து நான் சந்தோஷப்படக்கூடாது. மற்றவங்க அழக்கூடிய நேரத்தில் நான் அந்த அந்த அழுகையை பார்த்து நான் வந்து மெய்யாகவே பரவசம் கொள்ளக்கூடாது. அவனுடைய அழுகையை பார்த்து நான் என்னுடைய மனதிலே குத்தப்படணும். அவனுக்காக நான் வேண்டிக் கொள்ள வேண்டியது அவசியம். அவனுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படிக்காக நான் ஃபாஸ்டிங் இருந்து நான் ஜெபிக்கணும். அவன் யாரோ ஒருத்தன், அவனுடைய நிலைகள் எங்கேயோ காணப்படக்கூடிய ஒன்று, அல்லது ஒருவேளை அவன் எனக்கு விரோதியாய் காணப்படக்கூடியவன், இப்படிப்பட்ட கருத்து வேறுபாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படாம அவன் யாராய் காணப்பட ஆரம்பிச்சாலும், எனக்கு எதிரியாக காணப்படக்கூடியவனாய் இருக்க ஆரம்பிச்சாலும் கூட நான் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுடைய ரட்சிப்புக்காக நான் ஜெபிப்பேன், அவனுடைய தேவைகளுக்காக ஜெபிப்பேன். இதுதான் நீதிமானுடைய முதல் தன்மை என்று கர்த்தருடைய வசனத்துல பார்க்கிறோம். நீதிமான் செய்யும் எல்லா ஊக்கமான ஜெபங்களை ஆண்டவராகிய தேவன் அங்கீகரிக்கிறாராம். நீங்களும் நானும் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே போய் எட்ட வேண்டும் என்று சொன்னால், நீதிமானை போல நீங்களும் நானும் மாற்றப்பட வேண்டும். 2வது நீதிமானை பற்றி கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வந்து வாசிக்கிறோம். நோவா என்கிற ஒரு நீதிமான். கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல நோவாவை பற்றி நம்ம வந்து வாசிக்கும் போது, அந்த மனுஷனால் யூகிக்க முடியாத, அல்லது அந்த மனிதனால் கிரகிக்க முடியாத, அந்த மனிதனால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை கர்த்தர் பேசுகின்றார். ஒரு பெரிய ஒரு வெள்ளம் வரப்போகுது நோவா. அது வானத்திலே இருந்து பெய்யக்கூடிய மழையினால் உருவாக்கப்பட போகிறது. அந்த நாட்களில் அதை பற்றி அந்த ஜனங்கள் கேள்விப்பட்டது கூட கிடையாது. அவங்களால நம்ப முடியாத ஒரு காரியத்தை பற்றி கர்த்தராகிய தேவன் பேசி, இப்ப நோவாவை பார்த்து கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், இவைகள் எல்லாவற்றிலும் நின்று நீ காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், நீ மெய்யாகவே தப்புவிக்கப்படும்படிக்காக உனக்காக ஒரு பெரிய ஒரு பேழையை கட்டு. ஜனங்கள் எல்லாரும் பரியாசம் பண்ணாங்க, ஜனங்கள் எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. நீ செய்யக்கூடிய அந்த காரியம் என்னவா இருக்க போற, இது எதுக்கு இந்த ஒரு காரியத்தை செய்யற, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல வெயில் அடிக்குது, நல்ல எல்லா விதமான காரியம் உருவாக்கப்படுகிறது, ஏன் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீ செயல்படுத்த ஆரம்பிக்கிறாய்? நோவா மற்றவங்களுடைய பரியாசத்திற்கு எவ்வளவேனும் செவிகொள்ளாமல், வசனத்தில் என்ன போட்டுக்கு, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு முழுவதும் கீழ்ப்படியும் ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பித்தான் நோவா. சொல்லப்படக்கூடிய அந்த காரியத்தை அவன் ஆராய்ஞ்சு பார்க்கல, யோசிச்சு பார்க்கல, தேவனுக்கு முழுவதும் கீழ்ப்படிய ஆரம்பிச்சான். அப்ப நீதிமானுக்குரிய 2வது தகுதி என்னன்னா, கர்த்தர் என்ன சொன்னாலும் சரி, அதை நீங்களும் நானும் ஆராய்ச்சி பார்க்க கூடாது, யோசிக்க கூடாது, கீழ்ப்படிஞ்சிருங்க. கர்த்தராகிய தேவன் திடீர்னு சொல்ல, இங்கிருந்து இந்த இடத்தை விட்டு நீ வந்து வெளியே போன்னு சொன்னா போயிருங்க. ஏன் எதுக்குன்னு கேட்காதீங்க. ஏனென்றால் ஒரு நீதிமானுடைய அழைப்பு என்று சொன்னால் இப்படிதான் இருக்கணும். ஆண்டவராகிய தேவனுடைய வேதத்தில் வந்து வாசிக்கிற மாதிரி நீதிமானாக நீங்கள் காணப்படுகிறது உண்டானால், நீதிமான் செய்யும் ஊக்கமான எல்லா வேண்டுதல்களையும் கர்த்தராகிய தேவன் நிறைவாக்கி தருவார். இந்த மாதத்துல தேவன் உங்களுக்கும் எனக்கும் எல்லா நன்மைகளையும் தடையில்லாமல் தர வேண்டும் என்றால், நீதிமான்களுக்கு ஒத்த வாழ்க்கை வாழ பழகுங்கள். ஆண்டவருடைய நாமத்தினால நீங்க என்ன காரியத்தை நீங்கள் வேண்டி விரும்பி கேட்க ஆரம்பித்தாலும், நீங்க வேண்டிக் கொள்ளக்கூடிய எந்த காரியமாக இருக்க ஆரம்பித்தாலும், தேவன் இந்த மாதத்திலே அவைகள் எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். தேவை என்ன? நீதிமானுக்குரிய ஒரு வாழ்க்கை, எல்லாவற்றிலும் கீழ்ப்படியும் ஒரு அனுபவம், தேவனுடைய வார்த்தைகளுக்கு எதிர்த்து நிற்காது இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஏன் எதுக்கு நம்ம கேட்கக்கூடாது? கர்த்தர் சொல்லிட்டான்னா ஓகே,
கர்த்தராகிய தேவன் இந்த ஒரு காரியத்தை செய்யணும், சரி ஆண்டவரே, அதற்கு மிஞ்சி நீங்களும் நானும் ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக ஆண்டவருக்கு முன்பாக எதிர்த்து நின்று பேசக்கூடிய ஒரு தன்மையோடு கூட அல்ல. அவைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படி ஆரம்பிக்கிறது உண்டானால் நீதிமான் என்கிற ஒரு பெயரினால் அழைக்கப்பட்டீங்க. மற்றவங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனை என்னுடைய பிரச்சனையாக நான் பார்க்கறது உண்டானா நான் என்னை ஆண்டவராகிய தேவன் நீதிமானாக பார்க்கின்றார். இந்த நீதிமான்கள் செய்யக்கூடிய எல்லா ஜெபங்களையும் அங்கீகரிக்கும் கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் அங்கீகரிக்க வேண்டும் என்றால் நீதிமான்களுக்குரிய வாழ்க்கையை வாழ நீங்களும் நானும் நம்முடைய எல்லா விதமான நிலைகளையும் ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியம். மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தை, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். யோபுவின் புஸ்தகத்துல 42வது அதிகாரம் அதுல 10வது வசனத்துல கர்த்தருடைய வேதம் நல்ல ஒரு வார்த்தை ஒன்றை இவ்விதமாய் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். யோபுவை பார்த்து கர்த்தராகிய தேவன் தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபிக்க சொல்லுகின்றார். இப்போ யோபுனுடைய நிலையை பார்க்குறோம். யோபு இன்னும் சுஸ்தமாக்கப்படாது இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக, இன்னும் அவருடைய காயங்கள் ஆறல, இன்னும் அவருடைய குறைவுகள் நிறைவாக்கப்படலை, இன்னும் அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கலை, இன்னும் அவர் இழந்து போன அந்த சரீர சுகத்தினுடைய காரியங்கள் யாவற்றையும் திரும்ப பெறலை. இன்னும் கையில் இருக்கக்கூடிய ஓட்டை வைத்துக்கொண்டு தன்னுடைய காயங்கள் யாவற்றையும் சுரண்டி கொண்டே இருக்க ஆரம்பிக்கின்றார். இப்ப கர்த்தர் பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னா உன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபி. தேவனுடைய சித்தம் அதுவாக இருக்கிறது உண்டானால், சித்தத்துக்கு புறம்பா நான் கேட்க கூடாது, அதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது உண்டானால் அதை செஞ்சுட்டு நான் கேட்கறது உண்டானால் கர்த்தர் அவைகளை அங்கீகரிக்க ஆரம்பிச்சிடார். நிறைய நேரங்களில் நம்முடைய விருப்பம் ஒன்றா இருக்கும், கர்த்தருடைய விருப்பம் வேறு மாதிரியாக காணப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். யோபுனுடைய விருப்பம் ஒன்று. அது என்ன விருப்பம்? நான் இந்த எல்லா விதமான பலவீனங்களில் இருந்து நான் நீக்கப்பட வேண்டும். அது எல்லா விதமான மனுஷனுக்கு இருக்கக்கூடிய விருப்பம். இந்த நண்பர்கள் எல்லாமே என்னை ரொம்ப கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு முன்னால் என்னுடைய தலை உயர்த்தப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்தினால கர்த்தர் நான் இப்போ பார்க்குறேன், நேருக்கு நான் பார்க்குறேன். ஆண்டவராகிய தேவரை நோக்கி நான் இப்போ ஜெபிக்க போகிறேன். என்ன ஜெபிக்க போகிறேன்? ஆண்டவரே, இவங்க எல்லாம் என்னை ரொம்ப கீழ்த்தரமாக பேசிட்டாங்க, கேவலமாக பேசிட்டாங்க. இவங்களுக்கு முன்னால என்னுடைய தலையை உயர்த்துங்க. நான் இழந்து போன எல்லா விதமான நன்மைகளையும் நான் திரும்ப பெறணும். என்னுடைய காயங்கள் எல்லாம் என்னை விட்டு போகணும். நான் மீண்டும் அந்த பழைய நிலைகளின் மூலமாக கடந்து போக எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லித்தான் யோபு நினைச்சிருப்பார். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த எந்த விதமான காரியத்தை பத்தி நீ யோசிக்காத யோபு. நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், உன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபி. அப்போ யோபுனுடைய மனசுல என்ன யோசிச்சிருப்பாரு? எதுக்காக ஆண்டவராகிய தேவனை ஒரு மனுஷன் பார்க்கும்போது, இப்போ உதாரணமா பாருங்க, இப்போ நீங்க கர்த்தராகிய தேவனை பார்த்தீங்கன்னா என்ன கேட்பீங்க? அதாவது இந்த ஏத்த வீட்டில் இருக்கக்கூடிய மனுஷன் நல்லா இருக்கணும், பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லா இருக்கணும், அதில் நம்ம வீட்டுக்கு அந்த சைடில் இருக்கக்கூடிய ஆட்கள் நல்லா இருக்கணும், இப்படி நம்ம கேட்போம். நமக்கு 1000 தேவைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய தேவைகளை கேட்காம அடுத்தவங்களுடைய தேவைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறது எப்படி? நம்மளா இருந்தால் நம்ம யோசிச்சிருப்போம். யோபுக்கு முன்னால கர்த்தராகிய தேவன் பேசுகிறார். என் சித்தம் இதுதான் யோபு, நீ உன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபின்னு கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். அந்த சித்தத்துக்கு மாறாக யோபு ஒரு காய்களை நகர்த்தாம தேவன் எதை விரும்புகிறாரு அதை நான் செய்கிறேன். தேவன் ஒருவேளை என்னுடைய சரீரத்தில் பலவீனமாக இருந்து என்னுடைய நண்பர்களுக்காக ஜெபிக்கிறது தான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது உண்டானா அதை நான் செய்கிறேன். என்னுடைய இழப்புகளோடு கூட என்னுடைய நண்பர்களுக்காக ஜெபிக்கிறது உண்டானா, என்னது கேவலப்படுத்துகிற மக்களுக்காக ஜெபிக்க ஆண்டவராகிய தேவன் சித்தம் கொள்கிறது உண்டானால் அதை நான் செய்கிறேன். உங்கள் சித்தம் எதுவோ அதை நான் செய்கிறேன் ஆண்டவரே. இந்த ஒரு ஒப்படைப்பு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அப்புறப்படுத்தி விடுவார். இப்போ யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணினான். வசனத்தில் என்ன போட்டு பாருங்க, நண்பர்களை கர்த்தராகிய தேவன் மெய்யாகவே அவங்களுடைய எல்லா விதமான குறைவுகளையும் நிவர்த்தியாக்கினால் போடாம நண்பர்களுக்காக யோபு ஜெபம் பண்ணினார். யோபுனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். தேவனுடைய சித்தத்தை செஞ்சீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய காரியத்திற்கு ஏற்ற பலன்களை உங்கள் வாழ்க்கையில் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். வேண்டுதல்கள் எப்படி நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னா தேவனுடைய சித்தம் எதுவா இருக்கு, எதை கர்த்தராகிய தேவனுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறாரு. ஒருவேளை பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய மனுஷனுக்காக ஜெபிக்கிற கர்த்தர் சொல்லுகிறது உண்டானால் அதை புறம்பே தள்ளிவிட்டு எனக்காக நான் ஜெபிக்கிறது உண்டானால் என்னுடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ தேவனுடைய சித்தத்தை அறிந்து நான் ஜெபிக்க துவங்க ஆரம்பித்தாலே போதும், கர்த்தர் என்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் மெய்யாகவே அங்கீகரிக்கக்கூடிய ஒரு தேவனாக விளங்கி விடுவார். இந்த மாசத்துல நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் கர்த்தர் நிறைவாக்குகிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் பேசுகிறார். சகல விஷயங்களிலும் ஒரு நிறைவான நன்மை, சகல விஷயத்திலும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, சகல விஷயத்திலும் குறைவுகள் நீக்கப்படக்கூடிய ஒரு தன்மையை நான் உங்களுக்கு தரப்போறேன். எத்தனையோ விதமான காலங்களில் இதுவரைக்கும் நீ குறைவான ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து வந்த, ஆனா இந்த மாசத்துல இருந்து எல்லா விஷயத்திலும் ஒரு நிறைவை
நிறைவை நான் உருவாக்கி தரப்போகிறேன். இந்த நிறைவை நான் பெற வேண்டும் என்றால் என்னுடைய ஜெபங்கள் கர்த்தராகிய தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரே ஒரு விஷயம்தான், அவருடைய சித்தத்தை புரிந்து கொண்டு நீங்க ஜெபிங்க. அவர் எதை விருப்பப்படுகிறார், அவருடைய விருப்பத்துக்கு மாறாக நீங்க எவ்வளோ நேரம் நீங்க வந்து மணிக்கணக்காக ஜெபிச்சாலும் அந்த ஜெபத்தினுடைய முழுமை நம்முடைய வாழ்க்கையில பெற முடியாது. பல ஜனங்கள் இந்த நாட்களில் ஜெபத்துக்குரிய முழு மகிமையை பெற முடியாமல் போனதுக்கு என்ன காரணம்னா, அவங்க தங்களுடைய மன விருப்பத்தின்படியே ஜெபிக்க ஆரம்பிக்கிறதா காரணமே தவிர கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து ஜெபிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப சொற்பம். இந்த மாதிரி சித்தத்தை நீங்க புரிஞ்சுட்டு நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறது உண்டானா, தேவனுடைய வார்த்தையின்படி தேவனுடைய சித்தத்தை புரிஞ்சு கொண்டு யோபு ஜெபிக்கிறாரு. ஆனால் கர்த்தர் யோபுடைய ஜெபத்தின்படி யோபுடைய சிறையிருப்பை ஆண்டவராகிய தேவன் மாற பண்ணுகின்றார். நம்முடைய சகல விதமான வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவாக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு விஷயம்தான், வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி கர்த்தருடைய சித்தத்திற்கு உட்பட்டு நீங்களும் நானும் வேண்டிக் கொள்ள வேண்டியது அவசியம். நான்காவது விஷயத்தை பாருங்க, கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தியில் இந்த சுவிசேஷத்துல 15வது அதிகாரம் 23வது வசனம் துவங்கி 28வது வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய வார்த்தையை வாசிக்கிறீங்க. நீங்க மத்தேயு 15:23 முதல் 28 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை வாசிக்கிறேன். அது என்ன விதமான வார்த்தை நமக்கு சொல்லுது? அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என அவரை வேண்டிக் கொண்டார்கள். 24வது வசனம், அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். 25வது வசனம், அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பரிந்து கொண்டாள். 26வது வசனம், அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். 27வது வசனம், அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். 28வது வசனம், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் மற்றும் ஒரு நல்ல ஒரு விளக்கத்தை நம்ம வந்து பார்க்க முடியும். சோர்ந்து போகாம கர்த்தராகிய தேவனை நோக்கி நம்ம வேண்டிக் கொள்ளணும். பல நேரங்களில் சூழ்நிலைகள் நமக்கு எதிரடையாய் காணப்படுகிறத பார்க்க முடியும். இப்போ இந்த வசனத்தில் பாருங்களேன், இந்த அம்மா வந்து ஏசப்பாவுக்கு பின்னாலேயே வந்து ஒவ்வொரு நேரமும் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆனால் ஏசப்பா வந்து கேட்காதது மாதிரியே இருக்கிறாரு. அந்த காரியத்தை பற்றி அவர் வந்து அக்கறையே படலை. கூட இருக்கக்கூடிய மக்கள்லாம் சொல்றாங்க, சொன்னாலும் கூட ஆண்டவராகிய தேவன் அவளுக்கு ஒரு மறு உத்தரவு கூட சொல்லவே இல்லை. இந்த அம்மாவை விடாம பின்பற்றி கொண்டே வர ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில் ஒரு முறை ஆண்டவராகிய தேவனை சந்தித்து, ஆண்டவரே, என்னுடைய மகளுக்கு நீங்க ஏதாச்சும் ஒரே ஒரு அற்புதத்தை நீங்க செய்யணும். உடனே இயேசு அந்த வார்த்தையை ரெஃப்யூஸ் பண்ற மாதிரி ஒரு வார்த்தையை ஒன்று பேசுகின்றார். அதாவது அந்த பிள்ளைகளுக்கு உரிய அப்பத்தை நான் கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கிறேன். பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நம்ம வந்து அநேகமாக நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது எப்படி இருக்கும் கேட்கிறார். ஆனாலும் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால அந்த அம்மா வந்து கேட்குறாங்க, அந்த அப்பத்தை முழுசு நீங்கள் கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் துணிக்கை நீங்கள் வந்து கொடுத்தா போதும், பிள்ளைகளுடைய அப்பத்தினுடைய துணிக்கையை நாங்கள் சாப்பிட்டாலே போதும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்கக்கூடிய அந்த வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? சில நேரங்களில் நம்முடைய காரியங்கள் மறுக்கப்படக்கூடிய அந்த சூழ்நிலைகள் மாதிரி காணப்பட ஆரம்பித்தாலும் சோர்ந்து போகாமல் ஜெபிங்க, சோர்ந்து போகாம வேண்டிக் கொள்ளுங்க. நம்முடைய சூழ்நிலைகளை அடைக்கப்பட்டது மாதிரி காணப்பட ஆரம்பிச்சாலும் இனி நமக்கு எதிர்கால வாழ்க்கையே இல்லை, எதிர்கால சூழ்நிலையே கிடையாது, இனி நம்முடைய வாழ்க்கையில முன்னேற்றமே கிடையாது. பல காரியங்கள்லாம் அடைக்கப்பட்டு போயிடுச்சு, பல வாசல்கள் அடைக்கப்பட்டு போயிடுச்சு. எனக்கு தெரிந்த நண்பர்கிட்ட கேட்டேன், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட கேட்டேன், இவன்கிட்ட கேட்டேன், அவன்கிட்ட கேட்டேன், உதவிகள் எல்லாம் மறுக்கப்பட்டு போயிடுச்சு. இனி எனக்கு ஒரு ஆப்ஷனுமே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய பலவிதமான நேரங்களில் நீங்களும் நானும் திகைக்க ஆரம்பிக்கிறோம். வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், நீங்க வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் எப்படி வேண்டிக் கொள்ள வேண்டுமா? இடைவிடாமல் வேண்டிக் கொள்ளுங்க, இடைவிடாமல் கேளுங்க. ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய வரைக்கும் நீங்களும் நானும் இடைவிடாமல் அவருடைய கதவை தட்டிக்கொண்டே இருக்க வேண்டியது அவசியம். ஆண்டவரே, எங்களுக்காக நீங்க திறக்கணும் சொல்லி நீங்க கதவை தட்டுங்க. ஆண்டவருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் இப்படி ஒவ்வொரு விதமான நேரங்களிலும் அவருக்கு மெய்யாகவே மனதை இழக பண்ணக்கூடிய அளவிற்கு உங்களுடைய கதவு தட்டக்கூடிய சத்தம் கேட்கப்பட ஆரம்பித்தால் தான் உங்களுக்காக கர்த்தராகிய தேவன் கதவுகள் யாவற்றையும் திறக்க ஆரம்பிக்கின்றார். நிறைய பேருடைய வாழ்க்கை 2 தடவை தட்டிட்டு பேசாம எந்திரிச்சு போயிடுறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த மாசத்துல அதிகமாய் நீங்க ஜெபிங்க, வேண்டிக் கொள்ளுங்க. ஆண்டவராகிய தேவனுடைய இரக்கத்திற்காக நீங்க எல்லா விதமான நம்பிக்கையோடு கூட கேளுங்க. மட்டும் இல்லாம அவருடைய மனம் உங்கள் மேல் இறக்கப்படக்கூடிய அளவிற்கு நீங்க வேண்டிக் கொள்ள வேண்டியது அவசியம். ஒருவேளை சூழ்நிலைகள் எல்லாம் எதிரடியாக காணப்படுகிறதை போல விளங்க ஆரம்பிச்சா கூட, அல்லது ஒருவேளை சூழ்நிலைகளிலே கர்த்தராகிய தேவனுடைய ஜெபத்தை மெய்யாகவே ஏற்றுக்கொள்ள மாட்டார் போல இருக்கிறது, அங்கீகரிக்க மாட்டார் போல இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய சூழ்நிலைகள் காணப்பட ஆரம்பிச்சாலும் ஆண்டவராகிய தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளக்கூடிய விஷயத்தில் சோர்ந்து போகாதீங்க. இந்த அம்மா வந்து என்ன செய்யறாங்க பாருங்க, ஏசப்பாவே வந்து ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக பேசக்கூடிய அந்த வார்த்தை அந்த அம்மா வந்து ஏசப்பாவுடைய முகத்துக்கு முன்னால் நின்று பேசிட்டே இருக்கிறாங்க. முகத்தை திருப்பிட்டு அவர் வாட்டுக்கு வந்து வேற காரியத்துக்கு முன்னாக போறாரு.
அதை பற்றி ஆண்டவராகிய தேவன் சட்டையே பண்ணலை. என்றாலும் அந்த அம்மா சோர்ந்து போகிறாங்களா பாருங்களேன். ஒவ்வொரு நேரத்திலும் விடாமல் 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 இந்த ஒரு ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால், நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒவ்வொரு காரியத்தினுடைய ஒரு எழுத்தையும் ஒரு எழுத்தின் உறுப்பையும் பெறாத ஒரு மக்களாக நீங்களும் நானும் காணப்படவே மாட்டோம். எல்லா நன்மைகளையும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ளும். நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வில்லாமல் நீங்களும் நானும் விண்ணப்பம் பண்ண வேண்டும், கேட்கணும். ஆண்டவருடைய நாமத்தினாலே பல ஜனங்கள் கர்த்தராகிய தேவனை நோக்கி அப்படிதான் கேட்க ஆரம்பிச்சாங்க. தங்களுடைய தேவைகளுக்காக, தங்களுடைய ஒவ்வொரு காரியத்திற்காக, தங்களுடைய ஒவ்வொரு விதமான அந்த சூழ்நிலைகள் மாற்றப்படும்படிக்காக கர்த்தரை நோக்கி விடாமல் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஜெபித்த ஒருவரையும் ஆண்டவராகிய தேவன் கைவிடாமல், அவங்க தட்டக்கூடிய சத்தத்திற்கு கர்த்தராகிய தேவன் கதவை திறந்து நன்மையான காரியங்களை ஆண்டவராகிய தேவன் தரும் ஒரு தேவனாக விளங்க ஆரம்பித்தார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் விடாமல் கேட்க வேண்டியது அவசியம். இந்த மாசத்துல நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய எல்லா நன்மைகளையும் தடையில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. ஆண்டவருடைய நாமத்தினாலே விடாமல் நீங்கள் கேளுங்கள். இந்த மாசத்துல ஒவ்வொரு நாளிலும் அதே காரியங்களுக்காக நீங்க ஜெபிங்க. நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்களை கர்த்தராகிய தேவன் அனுகூலமாக்கி தருவார். கடைசியாக கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையை பாருங்க. சங்கீதங்களின் புத்தகம் 5வது அதிகாரம் 2 முதல் 8 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. சங்கீதங்களின் புத்தகம் 5வது அதிகாரம் 2 முதல் 8 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்கிறேன், கவனிங்க. அது என்ன சொல்லுது பாருங்க. நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். 3வது வசனம். கர்த்தாவே, காலையில் என் சத்தத்தை கேட்டருளுவேன், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். 4வது வசனம். நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. 5வது வசனம். வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள், அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். 6வது வசனம். பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர், இரத்த பிரியனையும் சூதுள்ள மனுஷனையும் கர்த்தர் அறிவிருக்கிறார். 7வது வசனம். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்திற்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். 8வது வசனம். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். கர்த்தருடைய வசனத்துல சத்துருக்கள் நம்முடைய வாழ்க்கையை நெருக்கக்கூடிய நேரத்துல ஆண்டவராகிய தேவன் நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள்னு கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். பல நேரங்களில் பல விதமான சூழ்நிலைகளில் நாமே இந்த சத்துருக்களுடைய சில காரியங்களை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறதுனால இப்படி தான் வரும்னு சொல்லி நாமே அசியூம் பண்ணி சத்துருக்களுக்கு எதிராக கடந்து போய் பல மக்கள் வீழ்ந்து போகக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால இந்த அந்த இரத்த பிரியனாக காணப்படக்கூடியவன் அல்லது நிறைய பேருடைய இரத்தத்தை சிந்தும்படிக்காக தன்னுடைய பட்டயத்தை ஓங்கின மனிதனாக, பெயர் பெற்ற மனிதனாக விளங்கின தாவீது. அவருக்கு ஒரு நாள் யுத்தத்தில் ஒரு பெரிய ஒரு நெருக்கம் ஒன்று உருவாக்கப்பட்டது. கர்த்தராகிய தேவனை நோக்கி அவர் ஜெபிக்கிறாரு. வரக்கூடிய எதிரி படைகளை ஜெயிக்க என்னால் முடியல ஆண்டவரே. அவனுக்கு அதாவது பலவிதமான யுத்த நுணுக்கங்கள் யாவற்றையும் தெரிந்து கொண்ட தாவீது. இப்ப தாவீது கர்த்தராகிய தேவனை பார்த்து கேட்கிறார், நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? முசுக்கொட்டை செடிகளுக்கு பின்பதாக போய் மறைந்து கொள் தாவீது. அந்த செடியினுடைய நுனியின் இறைச்சலின் சத்தத்தை நீ கேட்கும் போது உன் ஸ்தானத்தை விட்டு நீ எழும்பிப்போ, கர்த்தர் உனக்கு முன்பதாக புறப்பட்டு போவாரு. அப்படின்னா பல நேரங்களில் சத்துருக்களை துரத்துகிறதுக்கு கர்த்தராகிய தேவன் ஒரே வழியை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறவர் அல்ல. ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு விதமான ஆங்கிள் தான் நீங்களும் நானும் ஜெயிக்க வேண்டியது அவசியம். கர்த்தராகிய தேவன் சுகப்படுத்தும் போதே பாருங்களேன், ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு விதமாக கர்த்தராகிய தேவன் சுகமாக்குகிறத பார்க்க முடியும். ஒரு மனுஷனுடைய கண்களிலே ஆண்டவராகிய தேவன் சேற்றை குலைத்து அவனுடைய கண்களை பூசி கர்த்தராகிய தேவன் சுகப்படுத்துகின்றார். ஒரு மனுஷனை ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், ஆண்டவராகிய தேவன் ஒரே ஒரு வார்த்தையில் சொல்கிறார், நீ பார்வை அடையக்கூடிய ஒரு மனுஷனாய் விளங்குன்னு சொல்றாரு. உடனே பார்வை அடைஞ்சிறான். ஒரு மனுஷனுடைய கண்களை கர்த்தராகிய தேவன் தொடுகிறார், கர்த்தராகிய தேவன் சுகப்படுத்துகிறார். அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் பயன்படுத்துகிறத பார்க்க முடியும். அதே மாதிரி சத்துவுக்கு எதிராக நீங்களும் நானும் யுத்தம் பண்ணக்கூடிய நேரத்தில் நீங்களாக கடந்து போகிறது உண்டானால், ஒரே அந்த ஆங்கிள் நீங்க போகிறது உண்டானால் எளிதாக நம்ம தோற்று போக ஆரம்பிச்சிடும். சத்துரு வரக்கூடிய நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன? கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளணும். இந்த சத்துருவை எப்படி நான் மேற்கொள்ள வேண்டுமானு, ஏன்னா அவருக்கு தான் தெரியும். யுத்தத்திலே ஆலோசனை கர்த்தர் அவர் தான். அவருக்கு தான் தெரியும் இந்த சத்துருவை ஜெயிக்க இப்படித்தான் நீ போகணும், இந்த சத்துருவை ஜெயிக்க அந்த மக்களுடைய பாளையத்திற்கு பின்பதாக அநேக விதமான அதாவது சகல விதமான பதிவிலைகள் யாவற்றையும் வைக்கணும், இந்த சத்துருக்களை ஜெயிக்க இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யணும். கர்த்தர் தான் எல்லா விதமான காரியத்திற்கும் ஆலோசனைகளை தரக்கூடிய தேவன். இப்ப கர்த்தருடைய வசனத்துல வாசிக்கிறோம், இந்த மாசத்துல வரக்கூடிய பல விதமான சத்துருக்களுடைய போராட்டம். இந்த போராட்டத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, இன்னைக்கு இந்த மாசத்துல என்னென்ன விதமான போராட்டம் வரது போது எனக்கு தெரியாது. ஒருவேளை கடன் போராட்டம் வரலாம், அல்லது
அல்லது ஒருவேளை வேலை இழப்பான போராட்டம் வரலாம், ஒருவேளை மக்களால் பரியாசம் பண்ணக்கூடிய போராட்டம் வரலாம், நிந்திக்கப்படக்கூடிய போராட்டம் வரலாம். சத்துரு என்ன மாதிரி போராட்டத்தை கொண்டு வரணும்னு தெரியாது. இந்த காரியங்களை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாரும் என்று கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தரை நோக்கி நம்ம வேண்டிக் கொள்கிறது உண்டானால் இந்த தேவன் உங்களுடைய ஜெபத்தையும் என்னுடைய ஜெபத்தையும் புறம்பே தள்ளாமல் கட்டாயமாய் அவைகளுக்குரிய மறு உத்தரவுகளை தந்து நம் எல்லைகளை ஆசீர்வதிப்பார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மாதத்திலே ஆண்டவராகிய தேவன் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி உன் இருதயத்தின் எல்லா விதமான வேண்டுதல்களை அருள் செய்யும் நல்ல தேவனாகிய கர்த்தர் உண்மையான மனதோடு கூட நாம் வேண்டி விரும்பக்கூடிய ஒவ்வொரு விதமான காரியங்களையும் கர்த்தராகிய தேவன் ஏற்றுக்கொள்கின்றார். நம்பிக்கையோடு கூட செய்யக்கூடிய ஜெபங்கள், நீதிமானாக இருந்து செய்யக்கூடிய ஜெபங்கள், தேவனுடைய சித்தத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஜெபங்கள், சோர்ந்து போகாமல் செய்யக்கூடிய ஜெபங்கள், சத்துருக்களிலே நின்று மீட்கப்படக்கூடிய ஜெபங்கள் என்று சொல்லி பலவிதமான வேண்டுதல்களை இந்த மாதத்தில் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் கட்டாயம் அங்கீகரித்து அதற்குரிய மகிமையை தருவார். அதற்குரிய வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் கர்த்தரை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொண்டு பாருங்கள். நிச்சயமாக இந்த தேவன் இந்த மாதத்திலே நன்மையான காரியங்களை தந்து நீங்கள் வேண்டுகிறதற்கும் விரும்புகிறதற்கும் அதிகமான மகிமைகளை தந்து உங்கள் எல்லைகளை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவராகிய தேவன் எங்களோடு கூட பேசி சொன்னீர் கர்த்தாவே. எங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நீர் அங்கீகரிக்கிறீர் என்பதை பற்றி நாங்களும் கூட எந்தெந்த காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே உண்மையான மன விருப்பமாய் காணப்படுகிறதோ அந்த வேண்டுதல்களுக்கு ஏற்ற மகிமைகளை கர்த்தருடைய நாமத்தினால் இந்த மாதத்திலே பெற்றுக்கொள்ளவும், எல்லா சத்துருக்களின் கரங்களில் நின்று நாங்கள் மீட்கப்படவும், விடுதலையான ஒரு வாழ்க்கை வாழவும், தேவைகள் சந்திக்கப்படவும், எல்லா நன்மைகளையும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள கிருபைகளை தந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. சொல்லப்பட்ட ஒவ்வொரு விதமான படிகளையும் நாங்கள் மெய்யாகவே கை கொண்டு அவைகளின்படி வேண்டிக் கொண்டு அவைகளுக்கேற்ற மகிமைகளை இந்த மாதத்தின் எல்லா நாட்களிலும் பெற்று உமக்கு சித்தமானதை எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பெற்று உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய மன விருப்பங்களையும் உங்கள் வேண்டுதல்களையும் நிறைவாக்கும் கர்த்தர் இந்த மாதத்திலே எல்லா விதமான தேவைகளையும் சந்தித்து நன்மையான காரியங்களை தராமல் ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் வெறுமனே அனுப்பப் போகிறதில்லை. கர்த்தராகிய தேவன் மேல் நம்பிக்கையாய் காத்திருங்கள். உங்கள் இருதயத்தின் எல்லா விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் கர்த்தர் அங்கீகரிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.